இந்த காரியம் ஏன் பாவமாய் காணப்படுகிறது? கோராகு மற்றும் தாத்தான் அபிராம் ஆகியோருடைய சம்பவம் பாத்தீங்கன்னா ஒண்ணு காணப்பட்டது. ஆரோனுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். எண்ணாகமம் 16 முழுவதுமாய் வாசிங்க. என்ன நம்ம பார்த்துட்டு வரோம்? முறையிடுதல் தவறு, ஆனால் சாதாரண முறையிடுதல் கிடையாது, விரோதமாய் முறையிடுதல் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், விரோதமாக முறுமுறுத்து பாத்தீங்கன்னா முறையிடுகிற காரியத்தை அது குறிக்கிறது. அதனால அந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்து நீங்க தப்பா எடுத்துறாங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிக்கலாம். மோசே பாத்தீங்கன்னா சொல்றான் என்னன்னா, இந்த கோராகு என்பவன் யாருன்னா, மோசே ஆரோன் என்பவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்ல, அதாவது இஸ்ரவேலுடைய பிள்ளைகளில இவர்கள் குறிப்பிட்ட ஒரு கோத்திரம். அப்ப அந்த கோத்திரத்திலே காணப்படுகிறதான ஆரோனை கர்த்தர் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்தார். அப்ப இதெல்லாம் பார்க்கிறார்கள். பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எரிச்சலா இருக்கு, எரிச்சலா வருது. எதுக்கு இந்த ஆரோன் மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷல்? கோராகு பாத்தீங்கன்னா அவனும் ஒரு லேவி தான். அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா எரிச்சல் ஆகுது. அவன் 2 பேரை என்ன பண்றான், சேர்த்துக்கிறான். என்ன பேசினாலும் தெரியல. அதை கேட்டு 2 பேர், அவர்கள் ரூபனியர்கள், ரூபன் கோத்திரத்தை சேர்ந்து தாத்தான் அபிராம், இவரெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அப்ப மோசே சொல்றார், உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமா? உங்களை ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரே, அது அற்ப காரியமா? இப்போது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஆரோன் பாவம், அவனுக்கு விரோதமா நீங்க முறுமுறுக்கிறதற்கு எம்மாத்திரம். உண்மையிலேயே அவன் பாவம். ஆரோன் கேட்டான் அந்த ஆசாரிய ஊழியம் வேணும்னு. ஆரோனை பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணாங்க, இந்த மோசை கூட அவன் நல்லா பேசுவான்ல, அவனை கூப்பிட்டு போ, உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றல, அவனை கூப்பிட்டு போ, நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய், அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ சொல்ல விரும்புகிற காரியமெல்லாம் அவன் என்ன பண்ணுவான், பேசுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அனுப்பினார். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அவன் ஆசாரிய ஊழியத்தையும் கேட்கல, ஒன்னையும் கேட்கல. அவனை என்ன பண்ணார், ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்திற்கு அவனை தெரிந்து கொண்டார். சிந்திச்சு பாருங்க, ஆசாரிய ஊழியம் என்பது விசேஷமான ஊழியம் தான், கனப்பெற்ற ஊழியம் தான். ஆனால் அவ்வளவு ஆபத்து அதுல அடங்கி இருக்குல்ல, அந்த ஊழியத்துல அவ்வளவு ஆபத்து அடங்கி இருக்கு. இப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா அந்த கணத்தை தான் பார்க்கிறார்கள், அந்த மேன்மையை பார்க்கிறார்கள். அப்ப நம்மளும் அதே இனத்தான் தானே, நம்மளும் லேவி தானே என்று கோராகுக்கு எரிச்சல் வருது. அப்ப மோசே சொல்றாரு, நீங்க இந்த ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் பாவம். ஆக்சுவலா நீங்க கர்த்தருக்கு விரோதமாக நீங்க கூட்டம் கூடுறீங்க, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க என்று சொல்லி நீங்க அதை ஃபுல்லா வாசிக்கும் போது என்ன நடந்தது, எப்படி ஆண்டவர் தண்டித்தார் என்பதை பார்க்கிறீங்க. அப்ப முறுமுறுப்பு ஏன் காரணம் என்ன? முறுமுறுப்புக்கு அடிப்படை காரணம் அவிசுவாசம். முறுமுறுப்பிற்கு கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணம்? ஒரு காரியத்துல குறைவுபடுதல், ஒரு பொறாமை உண்டாகிறது, எரிச்சல் உண்டாகிறது. இந்த இடத்துல ஆரோன் மேல உண்டாகிறதான அந்த பொறாமை நிமித்தமாக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள்.